வணக்கம் குழந்தைகளே. இப்போ நாம் இந்த வீடியோவில் என்எம்எம்எஸில் மேட்டில் வெர்பலில் படம் மற்றும் எழுத்து தொடர்பு என்ற பகுதியை பார்க்க போகிறோம். படம் மற்றும் எழுத்து தொடர்பில் வினாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்துக்களை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தோடு வருமாறு படத்துக்குள்ளே கொடுத்துட்ருப்பாங்க. அந்த எழுத்துக்களுக்குள்ள தர்க்க ரீதியான ஒரு தொடர்பு இருக்கும். ஏதேனும் ஒரு எழுத்தை மட்டும் அங்கே விட்டுட்ருப்பாங்க. அந்த விடுபட்ட எழுத்தை நாம் பிற எழுத்துக்களுக்கு இடையான தொடர்பை கொண்டு கண்டறிய வேண்டும். இப்போது வினா அமைப்பு பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், முதல் கணக்கில் இந்த படத்துக்குள்ளே 9 எழுத்துக்கள் வரணும். 8 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு எழுத்தை மட்டும் குறிப்பிடாமல் வினாக்குறி கொடுத்துருக்காங்க. இந்த 8 எழுத்துக்களுக்குள்ள ஏதோ ஒரு தர்க்க ரீதியான காரணம் தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை பயன்படுத்தி நாம் இந்த விடுபட்ட இடத்துக்கான எழுத்து என்ன என்பதை கண்டறியணும். இங்கே பாருங்கள், இங்கேயும் எழுத்துக்கள் இருக்குது. இந்த இடத்துல வினாக்குறியை கொடுத்துருக்காங்க. இந்த 8 எழுத்துக்களுக்கு இடையே உள்ள தொடர்பை பயன்படுத்தி நாம் விடையை கண்டறிய வேண்டும். இப்போ பாருங்கள், முதல் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். BEG PC வினாக்குறி RGY. இப்போது வினாக்குறி எங்கே வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த எழுத்துக்களுக்கு இடையேயான தொடர்பு கிடைமட்டமாகவும் இருக்கலாம், செங்குத்தாகவும் இருக்கலாம். நம்ம கிடைமட்டமாகவும் கண்டுபிடிக்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும், முயற்சி செய்யணும், செங்குத்தாகவும் முயற்சி செய்யணும். எந்த வகையில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், பியோட இடமதிப்பு 2, ஈக்கு இடமதிப்பு 5 ஏறு வரிசையில். அப்போது 2ஐயும் 5ஐயும் கூட்டினா 7 இல்லையா? 7க்கு ஜி வரும் இடமதிப்பு ஏறு வரிசையில். அதனால் இங்கே ஜியை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6க்கு இடமதிப்பு 18, ஜிக்கு இடமதிப்பு 7. அதனால் இங்கே 18ஐயும் 7ஐயும் கூட்டினா 25. 25வது எழுத்து ஒய். 25வது எழுத்து ஒய். அதனால் இங்கே ஒய் வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம இப்போ இந்த 2 மீதி எழுத்துக்களுக்கான காரணம் கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ அதை வச்சு இப்போது பிக்கு இடமதிப்பு 16, சிக்கு 3, 16ஐயும் 3ஐயும் கூட்டும்போது 19. 19வது எழுத்து ஏறு வரிசையில் எஸ்ஸு. அப்போது இங்கே வர வேண்டிய விடை எஸ். உங்களுக்கு புரிகின்றதா குழந்தைகளே? அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், DGK BEG IL அப்புறம் வினாக்குறி வந்திருக்கு. நாம் என்ன பண்ணலாம்? முதல்ல கிடைமட்டமாக பார்க்கலாம். கிடைமட்டமாக டிக்கு என்ன இடமதிப்பு பாருங்கள், 4. முயற்சி செஞ்சு பார்க்கணும். ஜிக்கு என்னது 7, கேக்கு என்ன 11. அடடா, கண்டுபிடிச்சிட்டோம் போல இருக்கே. 4ஐயும் 7ஐயும் கூட்டினா 11 வரும். பிக்கு என்ன இடமதிப்பு? பிக்கு பாருங்க, இங்கே பிக்கு 2, அப்புறம் ஈக்கு 5. அப்போ அதை பயன்படுத்தி பார்க்கலாமா? 2, 5, ஜிக்கு 7. அது நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போது 2ஐயும் 5ஐயும் கூட்டினால் இங்கே 7. எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் எண்களினுடைய அடிப்படை செயலாகிய கூட்டலை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது இந்த 2 தர்க்க ரீதியான காரணம் பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ இதே அடிப்படையில் தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஐக்கும் எல்லையும் கூட்டினா என்ன வரும்? ஐக்கு பாருங்கள் 9, ஐக்கு 9, எல்லுக்கு 12. அப்போது 9ஐயும் 12ஐயும் கூட்டினா 21. 21வது எழுத்து என்ன பாருங்கள்? யூ. இப்போ யூ இருக்க ஆப்ஷனில் இங்கே பாருங்கள், 3வது விடை யூ. புரிகிறதா? இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இங்கே LRT H இங்கே வினாக்குறி N. 4, 8, 6. இது என்ன பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல?
இருந்தாலும் முயற்சி செய்து பார்க்கலாம். எல்லுக்கு இட மதிப்பு என்ன பாருங்க 12. எச்சுக்கு இட மதிப்பு என்னன்னு பாருங்க எச்சு 8. ஓ அப்போ 12லேருந்து 8 கழிச்சா 4 வருமோ? ஒரு வேளை இருக்கலாமே அப்படி கூட, சும்மா போட்டு பார்க்கலாங்களா? 12 8 12ல் 8 போச்சுன்னா 4. அப்போ அதே அடிப்படையில் இது இருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்க, முதல்ல டீக்கு இட மதிப்பு என்ன 20. எண்ணுக்கு இட மதிப்பு என்ன 14. அடடா, இதுவும் அதே அமைப்பில் தானே இருக்குது 20. இது எண்ணுக்கு 14. அப்போ 20ல் 14 கழிச்சோம்னா 6. அப்போது இங்கே கழித்தல் என்கின்ற அடிப்படை செயல்பாடையும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது இங்கே 6க்கு இட மதிப்பு என்ன பாருங்கள், 6னுடைய இட மதிப்பு 18. 18 இப்போ போட்டுடுறோம். 18லேருந்து எந்த எண்ணை கழிச்சா 8 வரும்? 10 இல்லையா? அப்போ 10 எழுத்து இட மதிப்பு வரக்கூடிய எழுத்து இங்கே பாருங்கள் ஜே. அப்போது ஜே தான் இங்கே வரணும் இல்லையா? அப்போது 18லேருந்து 10 கழிச்சா 8 வந்துடும். ஜே இருக்கா பாருங்கள், இங்கே இருக்குது. ஆங்கில எழுத்துக்களினுடைய இடமதிப்போடு கழித்தல் என்கின்ற அடிப்படை செயல்பாட்டையும் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, TOE, அடுத்தது ZPJ, அடுத்தது VG வினாக்குறி வந்துட்டுருக்கு. இப்போது நாம் எப்பவுமே செங்குத்தாகவும் பார்க்கணும், கிடைமட்டமாகவும் பார்க்கணும். செங்குத்தாக பார்க்கலாங்களா? டீக்குன்ன மதிப்பு 20, இசட்டுக்கு 26. இப்போ ரெண்டுத்தையும் 20 26 கூட்டாலும் கழித்தாலும் வி வரல. இப்போது கிடைமட்டமாக பார்க்கலாங்களா? டீக்கு மதிப்பு என்ன 20, ஓக்கு என்ன மதிப்பு 15. அப்போ 20ஓட 15 கூட்டினா 35 வரல. 20லேருந்து 15 கழிச்சா 5. 5க்கு ஓ இப்படி இருக்கலாமோ? முயற்சி செஞ்சு பார்க்கலாமா? டீயோட மதிப்பு 20, ஓவோட மதிப்பு 15, ஈயோட மதிப்பு 5. அப்போது இங்கே என்ன பயன்படுத்தியிருக்கலாம்? ஓ கழித்தல் செயல்பாடாக இருக்கலாமா? எதுக்கோ இன்னொன்று செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இசட்டுக்கு நமக்கு நல்லா தெரியும் 26, பியோட மதிப்பு 16. 26ல் 16 கழிச்சா 10. அடடா, ஜேக்கு 10 தானே நமக்கு தெரியுமே. இப்போது அதே காரணத்தை பயன்படுத்தி இங்கே செய்யலாமா? விக்கு மதிப்பு 22, ஜிக்கு மதிப்பு 7. 22ல் 7 போச்சுன்னா 15. 15 எழுத்து இடமதிப்பு இருக்கிறது ஓ. அப்போது இங்கே ஓ தான் விடை. ஓ இருக்கா பாருங்கள், விடையில் இருக்குது. இரண்டாவது விடை ஓ. இது புரியுதா குழந்தைகளே? இப்போ பாருங்கள், இன்னொரு வகையான எடுத்துக்காட்டை இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கட்டம் கொடுத்துட்டு இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் 9 9 இருந்துச்சா, இங்கே 8 8 கொடுத்துருக்காங்க. எதிரில் அந்த பட அமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், எழுத்தமைப்புகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். எந்த இடத்துல விடுபட்டிருக்கோ அந்த இடத்துக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். மீதி கொடுக்கப்பட்டிருக்கின்ற எழுத்துக்களுக்குள்ளேயோ இல்லது எண்களுக்குள்ளேயோ ஒரு தர்க்க ரீதியான காரணம் இருக்கும், ஒரு பொதுத்தன்மை இருக்கும். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், ஈக்கு நேராக 5 இருக்கு. அப்புறம் ஜிக்கு தான் கேட்டிருக்காங்க, டிக்கு நேராக 4, ஆருக்கு நேராக 18. நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இப்போ ஈயோட இடமதிப்பு 5 தானே, டியோட இடமதிப்பு 4 தானே. அப்போ ஆரோட இடமதிப்பு ஏறு வரிசையில் 18. அப்போ ஜிக்கு என்ன வரும்? நம்ம ஈஸியாக எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். ஜியோட இடமதிப்பு 7, டிக்கு 4, ஈக்கு 5, ஆருக்கு 18. அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், இந்த பட அமைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்குதா? இப்போ பாருங்கள், D/23, 21/F, I/18, 14/M,
6/9. இங்கே எழுத்துக்களையும் கொடுத்துருக்காங்க, எண்களையும் கொடுத்துருக்காங்க. இப்போது முதல்ல எண்களை பார்க்கலாம். 23, 21 2 எண்கள் வித்தியாசமாக இருக்கா? அடுத்தது 14, 18 இது 3. இங்கே 4 வித்தியாசம் வருது. இங்கே 5 வித்தியாசம் வருது. அப்போது இங்கே 6 வித்தியாசம் வரணுமா? 6 வரணும். 6 அப்போது 6 வரணும். அதை நம்ம மனதில் இருத்திக்கலாமா? ஏறு வரிசையில் தான் இருக்குது. ஏறு வரிசையில் இருக்கின்றது. இப்போ பாருங்கள், அடுத்தது 6 வித்தியாசம் வரணுன்னா 9க்கும் 6க்கும் வித்தியாசம் இருக்கணும்னா அப்போ 3 என்ற எண்ணு வரணும். எண்ணாக வர்றதுன்னா 3 வரணும் இல்லையா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், எழுத்துக்கள் டிஎஃப். டியிலேருந்து எஃப் +2. அடுத்தது எஃப்லேருந்து ஐ, இது +2. எஃப்லேருந்து ஐ, எஃப்லேருந்து ஐ +3 ரைட்டா? அப்புறம் ஐலேருந்து எம்மு, ஐலேருந்து எம்மு +4 அப்புறம் எம்முலேருந்து 6, எம்முலேருந்து 6 பார்த்தீங்கன்னா 2 4 5 +5 அப்போ பாருங்கள், +2 +3 +4 +5 ஏறு வரிசையில் வருது. இப்போ +6 வரணும். அப்போது +6 1 2 3 4 5 எக்ஸ் வரைக்கும் வரணும். அப்போது எழுத்துக்களினுடைய இட அமைப்பை வச்சா இங்கே எக்ஸ் வரணும், கீழே தான் வரணும். இப்போ எண்ணு ஒன்று மேலே வரும், கீழே வரும். அப்போது 3/x என்பதே இங்கே சரியான விடை. பாருங்கள், கணக்குகளை விதவிதமாக கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருந்தாலும் நாம் இந்த ஆங்கில எழுத்துக்களை அட்டவணை தான் போடணும்னு இல்லை, ரொம்ப வேகமாக இது மாதிரி குறிப்பிட்டு அந்த எண்களுக்கு ஏறு வரிசையில் இதை நம்மளை கவனிச்சிங்களா? இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இறங்கு வரிசையில் தேவைப்படுதா, ஏறு வரிசையில் தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம வேகமாக குறித்து ஒரே 1 நிமிடத்தில் நம்ம விடையை கண்டறிய பயிற்சி செஞ்சுக்கணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்கோம். நோட்டு எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. எவ்வளவு நன்றாக அருமையாக பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் 4 கணக்கு கொடுத்துருக்கோம். நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இங்கே பாருங்கள், மேலும் 2 கணக்குகளை கொடுத்துருக்கோம். நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்எம்எம்எஸில், மேட்டில், வர்பலில் படம் மற்றும் எழுத்து தொடர்பு பகுதியை பார்த்தோம். நன்றி, வணக்கம் குழந்தைகளே.